நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ ஸ்டெபிளைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டியூ டு உங்கள் பர்சனல் இஷ்யூனால நிறைய வீடியோ போட முடியலைங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 300 kVA சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிளைசருங்க, 3 ஃபேஸுங்க, ஏர்கூல் டைப்புங்க. ஸோ அதோட வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு இன்புட்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. அப்புறம் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா எம்சிசிபி போட்டிருக்கோங்க, 400 ஆம்பியர் எம்சிசிபி போட்டிருக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டக்டர் பார்த்தீங்கன்னா 400 ஆம்பியரில் காண்டக்டர் போட்டிருக்கோங்க, பவர் காண்டக்டருங்க. கால் சப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு 30 வோல்ட்டுங்க, காண்டக்டர் போட்டிருக்கோங்க. இது ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஏர்கூல்டு டைப்புன்றங்காட்டிக்கு உள்ளார கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ரேம் டைப்பில் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக தான் இருக்குங்க. எல்லாமே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்டோ எல்லாமே போல்ட்டடாக தாங்க இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டார் பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டார் பார்த்தீங்கன்னா 10 kg மோட்டாருங்க, டாக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க கேபிள் எல்லாமே யூனிவே டபுள் கேபிளாக யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட ஆம்பியர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்டங்க 400 ஆம்பியருங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது வந்து இன்புட் அவுட்புட் டெர்மினேஷனுங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா நார்மலாக காப்பர் பஸ் பார் அது அலுமினியம் பஸ் பார் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து அலுமினியம் பஸ் பார் யூஸ் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோங்க ஃபார் கரண்ட் ரீடிங்க. 3 சிடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஈச் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் ஆகுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பக்புஷ் ட்ரான்ஸ்ஃபார்மருங்க. பக்புஷ் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 100 kVA வருங்க. இது அஸ் பர் கஸ்டமரோட ஸ்பெக்கை பொறுத்த மாதிரி வோல்டேஜ் ரேஞ்சு வந்து மாறுங்க. நாங்கள் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து 340 to 480 ஒர்க்கிங் வோல்டேஜ் ரேஞ்சு ஏர்கூல் டைப் மாடலுங்க. ஸோ அதன்றங்காட்டிக்கு அந்த ரேஞ்சில் அந்த சைஸில் வருதுங்க. ஒவ்வொன்றும் 100 kVA, ரொம்ப சைஸ் வந்து பெருசாக வருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் வவுண்ட் உங்களுக்கு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருங்க. இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா 400 ஆம்பியர் தாங்குற மாதிரி போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் பக்காவாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம செப்பரேட்டாக நம்ம ஆயில் கூல்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஹீட் ஆகிறது வந்து ரொம்பவே கம்மியாயிருங்க. பட் இது ஏர் கூல்ன்ற டைப் பண்ணுறங்காட்டிக்கு எல்லா பக்கமுமே ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருவோங்க. டாப் அண்ட் பாட்டம் எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா ஃபேன் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பில்டு பைபாஸ் சுவிட்ச் வந்துடுங்க. அதாவது கம்ப்ளைண்ட் நீங்கள் பைபாஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கண்ட்ரோல் போர்டுங்க வித் லேம்போட வந்துடுதுங்க. 3 லேம்ப் இன்புட்டுக்கு கொடுத்துருக்கோங்க. ஒரு க்ரீன் கலர் லேம்பு பார்த்தீங்கன்னா காண்டாக்டர் ஆன் ஆனால் அவுட்புட் கொடுத்தால் மட்டும் அந்த க்ரீன் லேம்பு ஆன் ஆகுங்க. இது வந்து வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற போர்டு தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்டில் இன்புட் அவுட்புட் ஹெட்ஸ் எவ்வளோ ஆம்பியர் யூஸ் பண்ணுறோம் எல்லா டீட்டெயிலுமே பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட மெயின் கண்ட்ரோல் போர்டில் இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஜ் அரெஸ்ட்டு இன்பில்டாக வந்துடுங்க. டிபி ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்பில்டாக வந்துடுங்க. ஸோ மற்ற கம்பெனிக்கு நம்ம கம்பெனிக்கு மெயின் டிஃப்ரென்ஸே அதாங்க, மெயினாக அது வந்துடுங்க. பைபாஸ் வச்சும் பார்த்தீங்கன்னா ஹெவி டைப் அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்கோங்க. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 6 வீல் கொடுத்துருக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப லென்த்துங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினி ரூம் சைஸ் வருதுங்க. அதன்றங்காட்டிக்கு ரொம்ப அதாவது ஃப்ரேம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்ற ஒரு ரீசனுக்காக 6 வீல் கொடுத்துருக்கோங்க. ஒவ்வொரு ஃபேஸுக்கும் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீல் வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்க டிம்மரோட சாஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக நாங்களே ஃபுல்லாக நமக்கு வந்து க்ரீஸ் வச்சுங்க ஃபுல்லாக ஸ்மூத்தாக மூவ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் இன்சைட் அண்ட் தென் அவுட் சைட் வீடியோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டோர்லாம் போட்டிருக்கோம். ஸோ டோர் போடுறதுக்கு முன்னால் பார்க்கலாங்க. ஸோ இதுதான் இந்த டோர் போடுறதுக்கு முன்னால் உள்ள அரேஞ்ச்மெண்ட்டுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த போர்டு நம்ம மாட்டிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கப்ப எடுத்த வீடியோங்க. இதில் உள்ள இன்சுலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் எஃப்ஐ சேர்ந்ததுங்க. ஸோ கிளாஸ் எஃப் அந்த ஒரு டெம்பரேச்சர் ரேஞ்ச் வரைக்கும் இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்க. எல்லா கேபிள் ஜாயின்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்சைடு பார்த்தீங்கன்னா காட்டன் டேப்பில் ரோலிங் பண்ணியிருப்போம். அதற்கு மேலே இன்னொரு இன்சுலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா இன்சுலேஷனுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா ஹீட் ஆகிறதுக்கு மெயின் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் தாங்க. ஸ்டெபிளைசரில் ஹீட் ஆக நமக்கு டேஞ்சருங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே மெயினாக நமக்கு கொடுத்துருக்கோங்க. எல்லாமே நமக்கு டைட் அண்ட் டாப் நாச்சாக இருந்ததுன்னா எந்த ஹீட்டும் ஆகாதுங்க. ஸோ ஒரு சின்ன சைஸ் கேவியனா பிரச்சனை இல்லைங்க. ஸோ பெரிய சைஸ் கேவியை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகவே ஹீட் ஆகிருங்க. ஏன்னா இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கவர்மெண்ட் என்டிட்டிஸ்க்கு தான் நிறைய பண்ணிகிட்ருக்கோங்க. ரயில்வேஸு, ரீசெண்டாக நேவிக்கு பண்ணவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஹச்ஏஎல்லுங்க. இது போக போகிறது பார்த்திங்கன்னா ஹச்ஏஎல் தாங்க. ஐசிஎஃப் அந்த மாதிரி நிறையா நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வந்து நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுறதில்லைங்க. அந்த குவாலிட்டியில் தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 kVA to 2000 kVA நீங்கள் எப்படி கேட்டாலும் அதே குவாலிட்டியில் தான் நாங்கள் பண்ணித்தரோங்க. நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே ப்ரைஸ் விசாரிச்சுட்டு நம்ம ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. 2 விஷயம் இருக்குதுங்க. என்னால் குறைவான பொருளுக்கு குவாலிட்டியான பொருளை கொடுக்கவே முடியாதுங்க. நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் கேட்கலாங்க, வாய்ப்பே இல்லைங்க. அப்படி கொடுக்க முடிஞ்சால் நாங்களும் அதுக்காக தாங்க. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட மார்ஜின்றது வந்து சேமாக தான் இருக்குங்க. பட் ரேட்டு வந்து கம்மியாக இருக்கிற பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்காதுங்க. குவாலிட்டியாக இருக்கிற பொருள் ரேட்டு கம்மியாக இருக்காதுங்க. அது நீங்கள் எங்கே வேணால் போய் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டான வீடியோங்க. உங்களுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும்னா தவறாமல் நம்ம கம்பெனி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வீடியோவில் எண்டில் இருக்குதுங்க. ஸோ நம்மளோட நண்பர்கள் ஃப்ரம் 2 kVA to 2000 kVA தாராளமாக கம்பெனியை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூங்க.